ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான 15/9/2025 21 செப்டம்பர் வரைக்குமான இந்த வாரம் எப்படி இருக்கும் என்பதை பொதுவான பலன்களை பார்த்துடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எதிர்ப்புகள் இல்லாத வாரமாக கண்டிப்பாக இருக்கும். சூரியன் இந்த வாரத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு வருகிறார். சூரியன் எப்போதெல்லாம் 3, 6, 10, 11 வருகிறாரோ அந்த ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. கடன் இல்லாத, கடனை பற்றின கவலை, ஒரு மாதத்திற்காவது கடனை சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை. ஹெல்த் இஷ்யூஸ் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சந்திராஷ்டம அமைப்புகள் இந்த வாரம் கண்டிப்பாக கிடையாது. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம், புரட்டாசி மாதம் முழுவதுமே கொஞ்சம் ஒரு மாதிரியான தன்னம்பிக்கை உணர்வுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. எல்லா நிலைமைகள்லையும் எதையும் சமாளிச்சிடலாம் என்கின்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம் இருக்கும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் இல்லையா, பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம், அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத வருமானங்கள் வரக்கூடிய நிலைமை. ராசிநாதன் குருவின் பார்வையிலிருந்து அப்படியே ராசியை பார்க்கக்கூடிய ஒரு தன்மையில் எதையும் ஒரு மாதிரியாக சமாளித்துக் கொள்ளக்கூடிய ஒரு திறமை கொண்ட நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. சந்திரனுடைய இயக்கங்களை நான் பார்த்தீங்கன்னா எடுத்த எடுப்பிலேயே 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம். இந்த 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அந்த 2 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை, நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப்பு, இளைஞர்களுக்கு ஒரு காதல் மாதிரியான அமைப்பு. 7ல் போய் இப்போ குரு பார்வையில் ராசிநாதன் இருக்கிறார். இப்போ தான் காதல் வரப்போது, வாழ்க்கை துணை யார் என்பதை இப்போ தான் தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது இளைய பருவத்தினருக்கு உண்டு. திங்கள், செவ்வாய்க்கிழமை நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். புதன், வியாழக்கிழமைகளில் ஏதாவது சுகம் வலுத்திருக்கின்ற காரணத்தினால் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. வாரம் முழுவதும் எதிர்ப்புகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல வாரமாகவே மேஷராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது இந்த வாரம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருக்க அப்படியே 2, 3, 4ஆம் இடங்கள்ல இப்போது சந்திரன் இருக்கிறார். சந்திராஷ்டமம் இந்த வாரம் கண்டிப்பாக கிடையாது. பெரிய சோதனைகள்லாம் இருக்காது. பலன்கள்லாம் ஒரு நிதானமாக நடக்கும். எடுத்த எடுப்பிலேயே வாரத்தின் முதல் நாள்னு சொல்லப்படக்கூடிய திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சந்திரன் குருச்சந்திர யோகத்தில் வலுவாகவே இருக்கிறார். 8ஆம் இடம்லாம் ரொம்ப வலுவாக இருக்கு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்கள்ல கடந்த காலத்தில் கொஞ்சம் பணத்தை லூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அந்த பணத்தை திரும்ப வாங்கக்கூடிய, திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் அந்த வாரம் இருக்கிறது. 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது என்பது மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கட்டிடம் சார்ந்த விஷயங்கள், மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடியவர்கள், காவல்துறைன்னு சொல்லப்படக்கூடிய ராணுவம், காவல்துறை போன்ற யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஒரு 1.5 மாசத்துல கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் நிச்சயமாக இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல போய் அப்படியே புதன் உச்சமாக 4ஆம் அதிபதியாகிய சூரியனோடு இருக்கிறார். மிகப்பெரிய சிறப்புகள் இப்போது காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிடுவேன். ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கலைத்திறமையை மேலோங்க வைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்தில் அப்படியே செயல்படுதுங்க. எதை தொட்டாலும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதுக்காக அப்படியே கோடி கோடியா பணம் கொட்டிவிடும், லட்ச லட்சமா பணம் கொட்டிவிடலாம் சொல்ல மாட்டேன். அவங்கவுங்களுடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ப பெரிய அளவுல பின்னடைவுகள் எதுவும் இல்லாம எடுத்துக்கொண்ட காரியம் வெற்றியாக இருக்கக்கூடிய தன்மை, குழந்தைகளால சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு, தூர இடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன பண்றாங்களோ ஏது பண்றாங்களோன்ற கலக்கங்கள்லாம் தீரக்கூடிய அமைப்பு, பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில கல்யாணம் பண்ணி பார்க்கக்கூடிய அமைப்பு, இளைய பருவத்தினருக்கு நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். 4ஆம் இடத்துல சுக்கிரன் வலுத்திருப்பதனால வாகன யோகம், வீடு சார்ந்த யோகம், பெண்களால் இதுவரைக்குமே கொஞ்சம் சங்கடங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெண்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் என ரிஷபத்தினருக்கு சந்திராசிரமம் இல்லாத நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த வாரம். மிதனம். மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் இல்லை. ராசியிலேயே குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறார். 5ஆம் இடம் ஒரு 10-15 நாட்களுக்கு டாப் டக்கரா இருக்குங்க. 4ஆம் இடத்துல போய் சூரியனும் புதனும் வலுவாக இருக்கிறார்கள். நண்பர்கள் ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு திட்டம், நல்ல திட்டம், நல்ல சிந்தனைகள் மனசுல வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. வாரம் பூராவும் சீரான ஒரு நல்ல அமைப்பு இருக்கும். திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாளுமே
கௌரவம் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சந்திரன் தேய்பிரையாக அமாவாசையை நோக்கி போய்கொண்டிருந்தாலும் கூட அடுத்தடுத்து சுபத்தன்மைகளில் தான் அவர் வருகிறார். ஆக திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை நினைச்சது நடக்கும், குடும்பத்தில் நல்லது இருக்கும், நல்ல பேர் இருக்கும், ஆஃபீஸில் கூட இவரை மாதிரி இருக்கார், இவங்க பாத்தியா நல்லா செய்கிறாருப்பா அப்படின்ற மாதிரி மிதன ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியில் என்னென்னலாம் நடந்து உங்களை பேரை கெடுத்துக்கிட்டீங்களோ அது எல்லாத்தையும் திரும்ப வாங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஆகவே மிதன ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இல்லை. சந்திராஷ்டமம் இல்லாத வாரம். ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். வாகன யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வீடு வாசல் வாங்கக்கூடிய அமைப்பு, எதிர்காலத்தை பற்றி சீராக சிந்திக்கக்கூடிய தன்மை, ஆண் பெண் உறவுகள், காதல் போன்ற உறவுகள், திருமணம் போன்ற உறவுகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்பு, தொழில் போட்டி, தொழில் நஷ்டம், வேலையில் பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரியாக ஒரு விதத்தில் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு 10-15 நாட்களுக்குள்ள சிறப்பு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் பாவகம் அதனுடைய பாவகாதிபதியால் வலுத்திருப்பதால் அண்ணன் அக்கால் போன்றவர்கள் மூத்தவர்களால் சங்கடங்களை அனுபவித்தவங்க. ஒரு பாசக்காரங்களா இருப்பீங்க மிதன ராசிக்காரங்க. அக்கா வாழ்க்கை நல்லா இல்லை, அண்ணன் வாழ்க்கை நல்லா இல்லை, அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண முடியல, அக்காவுக்கு ஹெல்ப் பண்ண முடியல, இந்த மாதிரியான அண்ணன் அக்கால் உறவுகள் அவர்களுடைய வசதிகளை போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த மனத்துன்பத்தில் இருந்த அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் சாதகமான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய சந்திராஷ்டமம் இல்லாத ஒரு இயல்பான யோக வாரமாக தாங்க அமைஞ்சிருக்கு இந்த வாரம் அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பத்திலேயே சந்திரன் 12ல் மறைஞ்சாலும் குருவோட பார்வையில் குருவோட இணைவில் இருக்கிறார். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். தனாதிபதி 3ஆம் இடத்துல உட்காந்து ஒரு அட்டகாசமான மாற்றங்கள் அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தோட அஷ்டமச்சனி ஒரு அளவுக்கு முடியுது. அஷ்டமச்சனி ஏற்கனவே முடிந்து விட்டாலும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டகுறை தொட்டகுறை மலை விட்டும் தூவானம் விடவில்லை என்பதை போல சில சங்கடங்கள் மனக்கலக்கங்கள் இருந்துகிட்டே இருந்தது. இந்த வாரத்திலிருந்தே அப்படியே ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கும் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போதே தெரிய வந்துருதுங்க. ஆக கடகராசிக்காரர்களுக்கு முழுக்க துன்பங்கள் விலகக்கூடிய நல்ல வாரமா இந்த வாரம் அமையுங்க. ராசிநாதன் சந்திரனை பார்த்தீங்கன்னா 12, 1, 2ன்னு இருக்கிறார். இந்த வாரம் சந்திராஷ்டமம்லாம் கிடையாதுங்க. ஆரம்பத்தில் 12ஆம் இடத்துல திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளும் ஏதாவது செலவுகள் இருக்கும். செலவுனா கூட அதுக்கு வருமானம் கொஞ்சம் வந்துடும். சிலருக்கு மட்டும் கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். கடன் வாங்கினாலும் பெரிய அளவில் சோதனைகள்லாம் கண்டிப்பாக இருக்காது. கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல வாரமாகத்தாங்க இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமையில அருமையான அமைப்புங்க. அப்படியே ராசியிலேயே போய் வலுத்து ஆட்சியாகி உட்காரக்கூடிய ஒரு நினைப்புல எண்ணங்கள் சீராக இருக்கும். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மனசுக்குள்ள வரக்கூடிய ஐடியாக்கள் எல்லாம் அப்படியே பத்திரமா வச்சு அதை எதிர்காலத்தை உபயோகப்படுத்திக்கணும்ட்டு எதிர்காலம் பற்றிய சிந்தனையிலேயே கண்டிப்பாக இருப்பீர்கள். 10ஆம் அதிபதியாகிய ஜீவனாதிபதியாகிய செவ்வாய் 4ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வையில் ஜீவனத்தை பார்ப்பது வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் இதுவரைக்கும் ஸ்டாண்டர்டாக இல்லாதவங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்டு கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது. 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் வலுத்திருக்கிறாங்களா, நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும், நண்பர்கள் உதவுவார்கள், கூட்டு தொழில் கை கொடுக்கும், புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இதுவரைக்கும் சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் இதிலெல்லாம் ஜெயிக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, வாழ்க்கையில் நன்றாக முன்னேறுவதற்கான தொடர் நம்பிக்கை கிடைக்கக்கூடிய அற்புத வாரம் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இப்போது 2ஆம் இடத்திற்கு வருகிறார். இதுவரைக்கும் ஒரு 4 வாரமாக ராசியிலே இருந்தார். இந்த வாரம் சந்திராசிரமம்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடையாது. 2ஆம் இடத்திற்கு ராசிநாதன் வந்து விடுகிறாரா. தன வீட்டிற்கு ராசிநாதன் வந்தால் உழைப்பிற்கேற்ற பணம் கிடைக்கக்கூடிய அருமையான வாரம் இந்த வாரம். ராசியிலேயே சுக்கிரன் வேற இருக்கிறார். ராசியில் சுக்கிரன் இருக்க 11ஆம் இடத்தில் ஆரம்பத்தில் குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வேலையில சாதிப்பீங்க, தொழிலில் சாதிப்பீங்க, வியாபாரத்தில் சாதிப்பீங்க. இந்த திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தான் உங்களுக்கு வாரம் முழுவதும் பண வரவுகளை அப்படியே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் பயணங்கள் இருக்கக்கூடிய, செலவுகள் இருக்கக்கூடிய, அலைச்சல்கள் இருந்தாலும் சந்தோஷம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஒரு டிராவல் பண்ணுறேன், அலைச்சலாக தான் இருக்குது, மத்தியானம் சாப்பிட முடியல, சாயந்தரம் சாப்பிட முடியல, காலை சாப்பாடையே நைட்டில் தான் சாப்பிட்றேன், ஆனால் காசு கிடைச்சது என்கின்ற மாதிரியாக புதன்கிழமை வியாழக்கிழமை ஆகிய 2 நாட்களும் ஓரளவிற்கு அலைச்சல், வெட்டி வேலைன்னு இல்லாமல் ஏதாவது ஒரு வகையில் வருமானம் சம்பாத்தியம் இருக்கக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. ராசி சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது. ராசியில் இருக்கக்கூடிய கேதுவிற்கு இப்போது சுக்கிர தொடர்புகள் ஏற்பட்டிருப்பதால் காதல் நிறைவேறக்கூடிய அமைப்புகள், காதல் புதியதாக வரக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. அட்டமத்து சனியை பற்றி மனசில் நினைச்சுக்காதீங்கன்னு அடிக்கடி சொல்கிறேன். வேதையின் காரணமாக 8ஆம் இடத்து சனி இப்போது உங்களுக்கு செயலற்ற நிலைமையில் இருக்கிறது என்பதால்
பெரிய துன்பங்கள் கண்டிப்பாக இருக்காது. பணவரவிற்கு ஏற்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். பணம் எங்கிருந்து எப்படி வரும் என்பதில் ஒரு நல்ல ஐடியாக்கள் கிடைக்கும். ஏற்கனவே கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு இருந்த விஷயங்கள், கடன் கொடுக்க முடியாமல் இருந்த நிலைமை, கடனை வாங்க முடியாமல் இருந்த நிலைமைகள், இதெல்லாம் இந்த வாரத்தில் படிப்படியாக விலகும். வாரத்தின் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்க ராசியிலே வந்து சந்திரன் உட்கார்றாரு. ராசியில வந்து சந்திரன் உட்காரும் போது பெண்களால் செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல அக்கால், தங்கை, தன்மகள், மனைவி, தன்னுடைய தாய், இந்த மாதிரியான பெண் வழி உறவுகளின் மூலமாக சந்தோஷ செலவுகள் இருக்கக்கூடிய சந்திராஷ்டிரமம் இல்லாத நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் சந்திராஷ்டிரமம் எதுவும் இல்லை. ஆனால் சந்திரன் 10, 11, 12 ஆகிய 3 இடங்கள்ல இருக்கிறார். வாரத்தின் ஆரம்பம் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை 2 நாட்களுமே அப்படியே குருச்சந்திர யோகம் அப்படியே 10ஆம் இடத்துல வலிமையாக ஏற்படுகிறது. லாபாதிபதி போய் 10ஆம் இடத்துல உட்கார்றாரு இல்லையா, செய்தொழில் வளர்ச்சி இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் உச்சமாக இருக்கிறார், நண்பரோடு உச்சமாக ராசியில இருக்கிறார். ஆக நண்பர்கள் உங்களுக்குள்ளாக சேர்ந்து கொண்டு ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா, எப்பா நீ இதை பண்ணப்பா நான் இதை பண்றப்பா, நம்ம 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டோம்னா ஒரு டெவலப் ஆயிடலாம் இல்லையா. இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நிறுவனம் 2 நண்பர்களாக சேர்ந்து சின்ன விஷயத்துல ஒரு 10,000 ரூபாய் முதலீடு போட்டு இன்றைக்கு கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிறுவனம். இந்த மாதிரியாக நண்பர்கள் தங்களுக்குள் சேர்ந்து எதையாவது ஒன்று பண்ணலாமான்ற ஐடியாலாம் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலேயே வரும். 10, 11, 12 ஆகிய 3 இடங்கள்ல சந்திராஷ்டிரமமே இல்லாத நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. தொழில்துறை முன்னேற்றங்கள் இருக்கும். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் தொட்டது துலங்கக்கூடிய நல்ல அமைப்பு, வெற்றிகள் கிடைக்கும். கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு ஆள் நம்மளை முறைச்சிக்கிட்டே இருக்கிறாரு, ஒரு ஆள்கிட்ட நம்ம என்ன பண்ணாலும் இது பண்ண முடியல, இந்த ஆளை எப்படி தான் நம்ம வந்து கவுக்குறது, இது பண்றது, இந்த ஆளை எப்படி மிஞ்சி போறது, உதாரணமா மேலதிகாரி நம்மளை தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறாரு, மேனேஜர் நம்மளை கண்டாலே ஆகலை, இந்த மாதிரியான ஒருத்தரை எப்படி சமாளிப்பது, ஒரு விஷயத்தை எப்படி சமாளிப்பது என்றிருப்பவர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் அதற்கான டக்குன்னு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்களும் கொஞ்சம் டிராவல்லாம் இருக்கும், செலவுகள் இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவீங்க. சிலருக்கு வீடே வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எல்லா வகையிலையும் ஓரளவிற்கு நிம்மதிகள் இருக்கக்கூடிய, வருமானமும் இருக்கக்கூடிய, பெரிய சோதனைகள் இல்லாத நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 9, 10, 11 ஆகிய இடங்கள்ல இருக்கிறார். இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்து அந்த சுக்கிரன் இப்ப 11ஆம் இடத்திற்கு மாறுறார். ராசிநாதன் லாபத்துக்கு மாறுவது மிகப்பெரிய அமைப்பு. 9ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் சுக்கிரன் என்பது பணவரவுகளை குறிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒன்று. உண்மையிலேயே துளாராசிக்காரர்களுக்கு இப்போ கோச்சாரம் பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு. இவ்வளவு நடக்குது, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறேன்னு சொல்ற துளாராசிக்காரங்கள்லாம் இருக்கிறீங்க. அது வந்து ஜனன ஜாதக அமைப்பின்படி உங்களுக்கு 6, 8 தசாபுக்திகள் நடந்து கொண்டிருந்தால் பெரிய கஷ்டங்களாக இல்லாமல் சமாளிக்கக்கூடிய கஷ்டங்களா அப்ப கூட கோச்சாரம் உங்களுக்கு கை கொடுக்கத்தான் செய்யும். ராசி வலுவான அமைப்பில் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதாவது சந்திராஷ்டிரமம் இப்போது கிடையாது. போன வாரத்திலேயே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் முடிஞ்சு வச்சு, வார ஆரம்பத்திலேயே 9ஆம் இடத்துல சந்திரன் குருச்சந்திர யோகத்தில் இருக்கிறாரு. அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குலதெய்வம், தெய்வம், ஆன்மீகம் போன்ற விஷயங்கள்ல இதுவரைக்கும் ஈடுபாடு இருந்தவர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய எண்ணம் நிறைவேறக்கூடிய நல்ல வாரமாக மாதத்தின் முதல் நாட்கள் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே 10ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்துடுறார். 10ஆம் இடத்திற்கு சந்திரன் வரக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய யோக அமைப்பு. அதாவது 10ஆம் இடத்துல அவர் வந்து புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் இருப்பாரு. வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் வாரத்தின் நடுப்பகுதின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புல ரொம்ப நல்லா இருக்கு. அதற்கப்புறம் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். என்ன யோகம்? தொழில் நல்லா இருக்கும், பண வரவுகள் நல்லா இருக்கும், கொடுத்த கடனை வாங்க முடியும், கடன் வாங்காம செலவு செய்ய முடியும், லாபங்கள் இருக்கும், வியாபாரிகளுக்கு நல்லா இருக்கும், இளைஞர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கும். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து 6ஆம் இடத்தை பார்ப்பது அதைவிட பெரிய யோகம். எதிர்ப்புகள் விலகும், காதல் கைகூடும். இதுவரைக்கும் மன அழுத்தத்தில் இருந்து கொண்டிருந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து அப்படியே படிப்படியாக விலகி வாழ்க்கையை பற்றிய ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு யோக நல்ல வாரமாக, முன்னேற்ற வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே சந்திராஷ்டிரமத்தில் ஆரம்பிக்குது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு, ஒரு அடுத்த ஏப்ரல் மே மாதம் இடையில வந்து குரு மட்டும் வந்து ஒரு 1.5 மாசத்துக்கு, ஒரு 50 நாட்களுக்கு 8ஆம் 9ஆம் இடத்துக்கு மாறுவார். அப்போ மட்டும் சந்திராஷ்டிரமம் வேலை செய்யத்தான் செய்யும்.
இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நிலையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வாரத்தின் ஆரம்பமாக்கிய திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 2 நாட்களுக்கு சந்திராஷ்டமங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 8 மணிக்கே, அதாவது முதல் நாள் நைட்டு 8 மணிக்கே உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருது. 14/9 இரவு, ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி 9 நிமிடத்தில் ஆரம்பித்து அப்படியே புதன்கிழமை அதிகாலை, ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 2 நாள் முழு சந்திராஷ்டமம். திங்கக்கிழமை அதிகாலையில் 28 நிமிஷம், 12 மணி 28 நிமிஷத்துக்கு தான் சந்திராஷ்டமம் முடியுது. புதன்கிழமை. ஆக என்ன நினச்சிக்கோங்க, கரெக்டாக மனசில் வச்சுக்கோங்க, விருச்சிகராசிக்காரர்களுக்கு திங்கள் செவ்வாய் இந்த 2 முழு நாட்களும் சந்திராஷ்டம நாட்களாக அமைகின்றன. ஆனாலும் குருவோட இணைவில் இருக்கனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்துடாது. ஆனால் தொட்டது தொடங்காம கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்கும். வாரத்தின் முதல் 2 நாட்கள் சந்திராஷ்டமம் என்பதால் எதெல்லாம் கொஞ்சம் குழப்பமான அமைப்பில் இருப்பீங்க. எதுலையும் டக்குன்னு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாது. தெளிவான முடிவு எடுக்க முடியவில்லை என்றாலும் கூட அப்படியே ஒரு சுறுசுறுப்பாக மற்ற 5 நாட்கள் ஒரு நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. மற்றபடி ராசிநாதன் வலுவாக குருவின் பார்வையில் இருக்கனால எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் வாரத்தின் 5 நாட்களுக்கு, புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 5 நாட்களுக்கு இந்த வாரம் சுமூகமான நல்ல அமைப்புகளில் தான் இருக்கும். பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. வருமானம் நன்றாக இருக்கும். வேலை தொழில் அமைப்புகளில் முதல் 2 நாட்களை தவிர்த்து வேற எந்தவித சங்கடங்களும் இப்போது கிடையாது. முதல் 2 நாட்கள் மட்டும், திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மட்டும் குடும்பத்தில் யார்ட்டையும் பேசும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. கொஞ்சம் கோபதாபங்கள்ல கொஞ்சம் ஒரு பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற வாரமாக முதல் 2 நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக அமைந்திருக்கின்ற வாரமாக அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் முதல் 2 நாள் அட்டகாசமா இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை 2 நாளும் கடுமையாக சந்திராஷ்டமம். ஆக முதற்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளுமே உங்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக இருக்கிறார். குருவோடு சேர்ந்து சந்திரன் குருச்சந்திர யோகத்தில் பார்ப்பது எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடியது. ஆகவே வாரத்தின் ஆரம்பம் நல்ல விதமாகவே ஆரம்பிக்கிறது. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் தர்மகர்மாதிபதி யோகத்தில் சேர்ந்திருப்பது இந்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்குது. 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. எல்லா விதத்திலும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனா கரெக்டா உங்களுக்கு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் இந்த 2 முழு நாட்களும் சந்திராஷ்டமமாக இருக்கிறதுனால அந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமை மட்டும் யாருக்கிட்டையும் கேரண்டி கையெழுத்து போடுறது, யாருக்காகவும் போய் நான் அப்படி இப்படி தரேன் அடுத்தவங்க இதை நம்ம ஏத்துக்கிறது, ஒரு மாதிரியான புதிய ஆரம்பங்கள். அன்னைக்கு எதனா பிரான்ச் ஆரம்பிக்கிறேன், புதுசாக ஆரம்பிக்கிறேன், தொழில் ஆரம்பிக்கிறேன், வேலையை விடுறேன், குடும்பத்தில் இவர் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன், இவர் இந்த மாதிரி பண்றேன் அந்த மாதிரி பண்றேன்ட்டு அந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மட்டும் எந்த விதமான முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். தூரமாக டிராவல் போகிறவங்க, நைட்டில் டிராவல் போகிறவங்க, கையில் சூட்கேஸில் பணம் நகை வச்சுருக்கிறவங்க கவனமாக இருங்க. தூங்கிட்டேன், காலில் தான் வச்சுருந்தேன், மேலே தான் வச்சுருந்தேன், சூட்கேஸை காணுன்ற நிலைமைகள் வரும். ஆக விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய நாளாக, சந்திராஷ்டம நாளாக புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மட்டும் இருக்கிறது. இந்த 2 நாட்களை தவிர வேற எந்த சங்கடமும் வராதுங்க. டிராவல் அன்றைக்கெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் போய் பார்க்க வேண்டிய ஆளை சரியாக பார்க்க முடியாது. 8 மணிக்கெல்லாம் போய் பார்க்க வேண்டிய ஆளை 9 மணிக்கு தான் போய் பார்ப்பீங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். மற்றபடி அந்த புதன் வியாழக்கிழமையை தவிர்த்து மற்ற 5 நாட்கள் தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. கொஞ்சம் மனசு சாந்தியாக சந்தோஷமாக தான் இருக்கும். தொழில் தர்மகர்மாதிபதி யோகம் இருப்பதால் இந்த 4-5 வாரங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே வேலை தொழில் அமைப்பில் சங்கடங்கள் இல்லாத நல்ல வாரங்க இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தோட கடைசி நாட்களில் தான் சந்திராஷ்டமம் ஏற்படுது. வெள்ளிக்கிழமை காலையில் 7 மணி 6 நிமிஷத்துலேருந்து சந்திராஷ்டமம். 19/9/2025 வெள்ளிக்கிழமை காலையில் 7 மணிலிருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணி வரைக்கும் 3:58 வரைக்கும் சந்திராஷ்டமம். ஆகவே வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய இந்த 3 நாட்களும் சந்திராஷ்டம நாட்கள். வாரத்தின் இறுதியில் தான் வருது, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். முதல் 5 நாட்கள் பார்த்தீங்கன்னா அமோகமாக நல்ல விதமாகவே இருக்கிறது. எடுத்த இடத்திலேயே 6ஆம் இடத்திலையும் 7ஆம் இடத்திலையும் சந்திரன் இயங்கக்கூடிய அமைப்புகள் நல்ல அமைப்புகள். என்னங்க நடக்கும்? திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பார்த்தீங்கன்னா வார ஆரம்பத்திலேயே எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை, கடனுக்கு ஏதாவது ஒன்றை கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் வரக்கூடிய, வருமானம் வரக்கூடிய நல்ல நிலைமை. 50-60 வயது மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் எதிலையுமே ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்களுக்கு அது அப்படியே நல்ல விதமாக அமையக்கூடிய அமைப்புன்னு
வாரத்தின் ஆரம்ப நாள் நன்றாகவே இருக்கிறது. இந்த வாரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான ஒன்று, 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல சுக்கிரன், விபரீத ராஜயோகமும் கண்டிப்பாக தெளிவாக நல்ல விதத்தில் அமையக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடத்துல புதன், 10ஆம் இடத்துல செவ்வாய் என்கின்ற அமைப்பும் கூட கொஞ்சம் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய, தந்தையை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய, சொத்து பத்துக்கள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு சங்கடங்கள், சொத்துக்களை பிரித்து கொள்ள முடியாத, அனுபவிக்க முடியாத நிலைமைகளிலிருந்து மாற்றம் என்று மகர ராசிக்காரர்களுக்கு பெரும்பகுதி நன்மைகள் நடக்கக்கூடிய முதல் 5 நாட்களாகவே வந்துருதுங்க. வெள்ளிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்கள் மட்டும் கொஞ்சம் எதுலேயும் பேசும்போது கவனமாக இருங்க. யார்கிட்டையும் போய் கேரண்டி கையெழுத்து போட வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. பேங்க்குக்கு போயிட்டு வர்றது, ஏடிஎம்மில் போய் பணம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அடுத்த ஆள் அனுப்பாமல் நீங்களே போக வேண்டிய நாட்களாக இருக்கும். தூர பயணத்தில் பணம், கேஸு, சூட்கேஸ் இதில் கொண்டு போகிறவங்க, சூட்கேஸில் நகை கொண்டு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செல்ஃபோன் பத்திரங்க, ஏதாவது பொது டிராவலில் தூங்கிட்டேன், செல்ஃபோன் அடிச்சுட்டு போயிட்டான்ற மாதிரியான நாட்கள்லாம் அந்த சந்திராஷ்டம நாட்களாக தான் வரும். அதை தவிர்த்து கண்டிப்பாக கஷ்டங்கள் இல்லாத நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது மகரத்திற்கு இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். நல்ல திருப்பு முனைகள் இருக்கும். இது வரைக்கும் கஷ்டப்பட்டதுக்கு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, நல்லா இருக்குதுன்ற மாதிரியாக வாய்விட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு ஓரளவிற்கு கும்பராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் தெரியக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. வாரத்தின் முதல் நாளில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சந்திரன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு 6ஆம் இடத்தில் ஆட்சியாகிறார். அதற்கு பிறகு அமாவாசையை நெருங்கினா கூட 7ஆம் இடத்துல தான் இருக்கிறார். இந்த 5, 6, 7 ஆகிய இந்த 3 இடங்களும் பெரிய அளவில் சோதனைகளை கொடுக்காத இடம். இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு சுக்கிரன் ராசியை பார்ப்பது மிகப்பெரிய யோகம். ஒரே நேரத்தில் குருவும் சுக்கிரனும் பார்க்கறது உங்க ராசியை மட்டும்தான். மனசு கொஞ்சம் கஷ்டம் இல்லை. இது வரைக்கும் நடந்த கஷ்டத்துக்கு என்ன பண்ணலாம், நடந்தது நடந்து போச்சு, அதை கொஞ்சம் ரெக்கவர் பண்றது எப்படின்ற மாதிரியான சிந்தனைகள்ல இந்த வாரத்திலிருந்து மனம் கொஞ்சம் ஒரு உற்சாகமான அமைப்புகளை அப்படியே செய்யத்தான் ஆரம்பிக்கும். ஜென்மச்சனியில கும்பராசிக்காரங்க பயங்கரமா கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் தான், கும்பராசியும் மீனராசியும் தான் ராசி பலனை அதிகமாக பார்ப்பீங்க. கடந்த 3 வருஷமாக துன்பப்படாத கும்பராசிக்காரர்கள் யாருமே இல்லை. அவங்க எல்லாருக்கும் படிப்படியாக ஒரு விடிவு காலம் வர ஆரம்பிக்கின்ற அமைப்பு இந்த வாரத்திலிருந்தே ஆரம்பிக்கிறது. 5ஆம் அதிபதி உச்சத்தில் இருக்கிறார், ஆனாலும் 8இல் மறைந்திருக்கிறார். கடந்த காலத்தில் அதிர்ஷ்டமே இல்லைன்னு நினைச்சவங்க, உழைப்புக்கேற்ற கூலியெல்லாம் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரத்திலிருந்து அதற்கான நல்ல மாற்றம் வருது. கொஞ்சம் கணவன் மனைவி உறவு மட்டும் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். 7 கூடியவர் 8ல் போய் மறைஞ்சிருக்கிறார் இல்லையா, நம்ம ஒன்று நினைக்க அந்தம்மா ஒன்று சொல்ல, வீட்டுக்காரர் இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு என்ற மாதிரியாக கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கசப்பாக இருக்கக்கூடிய தன்மை. இளைய பருவத்தினருக்கு காதலன் காதலி உறவுகளில் ஊழல்கள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வாரத்தில் இருக்குதுங்க. ஒரு 2 வாரம் நீடிக்கும், ஆனால் அது அப்புறம் சரியா போயிடும். ஆகவே எதிலும் இனிமேல் நன்மைகள் இருக்கும், நல்லவைகள் பிறக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய வாரத்தின் அத்தனை நாட்களும் சந்திராஷ்டமங்கள் இல்லாத, அதே நேரத்தில் குரு சுக்கிரன் ராசியை பார்க்கக்கூடிய சுப முன்னேற்றக்கூடிய நல்ல வாரம் தாங்க இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருந்து 4, 5, 6ஆம் இடங்களில் வருகிறார். உங்களுக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டிலேயே வருவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மிகப்பெரிய அமைப்பு. 6ஆம் வீட்டில் இதுவரைக்கும் இருந்து வந்த சூரியன் இப்போது 7ஆம் வீட்டிற்கு மாறி இருக்கிறார். இந்த வாரத்திலிருந்து 7ஆம் வீட்டிற்கு மாறுவார். 8ல் செவ்வாய் இருந்தால் கூட அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ஜன்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்தில் குழப்பத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. யாருடைய ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகிறாரோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் செட்பேக்கான சில விஷயங்களை கொடுப்பாரு. ஒவ்வொரு பாதத்தின் அடிப்படையில் முதல்ல 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் இப்படியே தான் பாதிக்கப்படுவீங்க. என்ன இருந்தாலும் சனி பகவான் ஒரு நிலையில நன்மைகளை, அதாவது ஒரு மாதிரியான நன்மைகளை வேறு கசப்பான வழிகளில் கொடுப்பார். மருந்த கசக்கும் கடைசியில் குணப்படுத்தும் என்பதுதான் சனியின் வேலை. அந்த மாதிரி பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இந்த வாரத்தில் எதுவும் இருக்காது. வாரத்தின் முதல் 2 நாட்கள் அம்மாவோடு கொஞ்சம் கருத்து வேற்றுமை இருக்கும். வாகனத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். அதாவது திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய நாளாக புதன்கிழமை வியாழக்கிழமை கண்டிப்பாக அமையுது. புதன்கிழமை வியாழக்கிழமை கொஞ்சம் சந்தோஷமாகவே இருப்பீங்க. வேலையில் அப்படிலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லைங்க, எதையும் சமாளிச்சுட்டேன்கின்ற மாதிரியாக இருக்கும். 6ஆம் இடத்திற்கு அவர் அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டு வருகின்ற அமைப்பில் லேசாக சிலருக்கு வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமையில கடன் பற்றிய கவலைகள், 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் பற்றிய கொஞ்சம் நினைப்புகள், அல்லது ஒருவருடைய நம்பிக்கை துரோகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் இருக்குது. யாரையும் தயவுசெய்து நம்பாதீங்க. அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும்
தாயும் பிள்ளையுமாக இருந்தாலும் வாயும் வயிறு வேற அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. யாரையும் நம்பி அகலக்கால் வைக்க வேண்டாம். ஒருத்தட்ட பணம் கொடுக்கறது, அது கொடுக்கறது, இது கொடுக்கறது, கையெழுத்து போடுறதுலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரம். இந்த வாரத்தில் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் கொஞ்சம் நிதானமாக, எல்லாத்துலேயும் பொதுவாகவே மீனராசிக்காரங்க நல்லவங்களா இருப்பீங்க. நல்லவன் தான் சீக்கிரம் ஏமாறுவான், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கடைசி 3 நாட்களில் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்